நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த சுபயோக சுபதினத்திலே தர்மமிகு சென்னையிலே வளர்தலமோங்கு கந்தவேளே என்று ராமலிங்க பெருமானாரால் புகழப்பெற்றிருக்கக்கூடிய கந்தகோட்டத்தின் அருகினிலே சைவத்தையும் தமிழையும் இரு கண்களாக மதித்து வளர்க்கக்கூடிய 120 ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்திருக்கக்கூடிய நம்முடைய சைவ சமய பக்த ஜன சபையின் கண் வாராந்திர நிகழ்வுகள் சிறும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகின்றபடியினால் இந்த அற்புதமான மங்களவாரமாக விளங்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய இந்த உகந்த நாளிலே அடியேனுக்கு இட்ட தலைப்பு அறிவியலுக்கு எட்டாத ஆன்மீக அதிசயங்கள் என்ற ஒரு தலைப்பிலே நாம் சில சிந்தனை துளிகளை சிந்திக்கவிருக்கின்றோம் பெரியோர்கள். அறிவியல் என்பது விஞ்ஞானம், ஆன்மீகம் என்பது மெய்ஞானம். அறிவியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால் பெரியோர்களே, அறிவியல் எல்லாத்திற்கும் ஒரு ப்ரூஃப், ஒரு நிரூபணத்தை கேட்கும். இது எங்கே நடந்தது, எப்போது நடந்தது, எவ்வாறு நடந்தது, எப்படி நடந்தது என்பதற்கெல்லாம் அறிவியலிலே நிரூபணங்கள் இருந்து அவையெல்லாம் ஒழுங்காக முறையாக ஒரு ரெக்கார்டு இருந்தால் அது அங்கீகரிக்கப்படும். ஆன்மீகம் என்பது அறிவு சார்ந்ததல்ல, அது ஆன்மா சார்ந்தது என்ற காரணத்தினால் இது வழி வழியாக இறைவனை நாம் நம்புகின்றோம். அந்த வழியிலே நானும் நம்புகின்றேன், என்னுடைய சந்ததியினரும் நம்புகின்றோம் என்று தொடர்ச்சியான ஒரு நம்பிக்கையின் முறையிலே நம்முடைய ஆன்மா கலக்கக்கூடிய விஷயத்தினை ஆன்மீகம் என்று நாம் தெளிவுறுத்துகின்றோம் பெரியோர். அந்த வகையிலே சில விஞ்ஞானத்திற்கு எட்டாத மெய்ஞான தகவல்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் விளங்கக்கூடிய கோவில்களிலே விளங்கி இருக்கின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. பொதுவாகவே என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த நாள் கணக்கே ஒரு அதிசயமான கணக்கு தான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்கிலீஷ் வருஷம் பாத்தீங்கன்னா இது வருஷ கடைசி, இது ஒரு 365 நாள் பிளஸ் ஒரு 1/4 நாள் சேர்ந்தது ஒரு வருடம். அதனால அவங்க எப்படி அதை இங்கிலீஷ் கேலண்டரை எப்படி அவர்கள் கணிக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த நாளால வகுப்படக்கூடிய அந்த வருஷத்துல 29 தேதிகளை பிப்ரவரியிலே வைத்து அந்த வருஷத்திற்கு 366 நாட்கள், மீதி வருஷத்துக்கெல்லாம் 365 நாட்கள் என்று கணக்கிடப்படுகின்றது. இது உலகளாவிய முறையிலே நம்முடைய பஞ்சாங்கம் இருக்கின்றதே, பஞ்சாங்கம் என்று சொன்னால் 5 அங்கங்களை கொண்டிருக்கக்கூடிய விஷயம். அது என்ன 5 அங்கங்கள் என்று கேட்டால், திதி, நட்சத்திரம், லக்னம், யோகம், ஹோரை. இந்த ஹோரைன்றது 1 மணி நேரத்துக்கு மாறக்கூடிய தன்மை கொண்டது. ஆக இந்த 5 அங்கங்களை சேர்த்து பார்ப்பது பஞ்சாங்கம் என்று நாம் சொல்லுவோம். அதனாலதான் வீட்டிலே நடக்கக்கூடிய எந்த சுபகாரியங்களாக இருந்தாலும் விசேஷமாக இருந்தாலும் ஒரு வாத்தியாரை அழைத்து பஞ்சாங்கம் பார்த்து நாள் குறிப்பது என்பது இன்றும் வழக்கமாக விளங்குகின்றது. இப்ப இதுல ஒரு சிக்கல் இருக்குதுன்னு பார்த்தோம். இது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 1/4 நாள். ஆனால் நம்முடைய தமிழ் மாதம் இருக்கின்றதே, அது சந்திரனுடைய பிறையினுடைய அடிப்படையிலே வைத்து போற்றப்படுகின்றது. எப்படின்னு கேட்டீங்கன்னா அதிசயமா இருக்கும். இப்போ பௌர்ணமிக்கும் நம்ம நட்சத்திரங்களுக்கும் ஒரு தொடர்பு. பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் ஒன்னா வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது தை மாசம் தான், தைப்பூசம். சித்ரா நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்னா சேர்ந்து வந்ததுன்னு கேட்டா அது சித்திரை மாதம், சித்திரா பௌர்ணமி. விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்னா சேர்ந்து வந்ததுன்னு கேட்டா அது வைகாசி மாதம், வைகாசி விசாகம். உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்னா சேர்ந்து வந்ததுன்னு கேட்டா அது பங்குனி மாதத்துலதான் வரும். திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்னா சேர்ந்து வந்ததுன்னா அது இந்த மிருகசீரிஷம் என்று சொல்லப்படக்கூடிய மார்கழி திங்கள் என்று இந்த மாதம். இப்படி நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் எவ்வளவு வருஷங்கள் ஆனாலும் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கக்கூடிய தன்மை கொண்டது நம்முடைய பஞ்சாங்கம் என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் முறை வழிப்படி நடக்கக்கூடிய இந்த கேலண்டர் அமைப்புகள். இப்ப கூட அடுத்த ஆருத்ரா பாத்தீங்கன்னா பௌர்ணமி, அன்னைக்கு பாத்தீங்கன்னா பௌர்ணமி இருக்கும்.
வரக்கூடிய ஆருத்ரா தினத்திலே பௌர்ணமி இருக்கு. ஆனால் அது 24 மணி கணக்கிலே இருக்காது. அது அந்தந்த நாளுக்கு தகுந்தால் போல் அந்த மணி நேரமானது மாறிவிடும் என்ற காரணத்தினால், ஆனால் அந்த பௌர்ணமி முடியறதுக்குள்ள அந்த நட்சத்திரம் வந்துடும் என்பது ஒரு கணக்காக விளங்குகின்றது பெரியவர். அதை வைத்துக் கொண்டு நாம் மாதங்களை கணக்கிடுகின்றோம். இன்னும் வரைக்கும் சரி, மற்றுமுள்ள எண்ணிக்கா இருந்தாலும் அப்படித்தான் அது செல்லும் என்பது நம்பிக்கை. இப்ப அது என்ன ஆன்மீக அதிசயங்கள் அப்படின்னா, சில தலங்களை பரதகண்டம் முழுக்க நாம் சேவிக்கும் பொழுது சில அறிவியலுக்கு எட்டாத, விஞ்ஞானத்துக்கு எட்டாத சில விஷயங்கள் சில தலங்களிலே அபூர்வமாக மறைந்திருக்கின்றது பெரியவர்களே. அந்த தலங்களை மட்டும் நாம இப்ப சிந்திக்கவிருக்கின்றோம். முதலிலே நாம் எடுக்கக்கூடிய கஷேத்திரம் என்னன்னு கேட்டா, அதுதான் காசி மாநகரம் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான வாரணாசி திருத்தலம். விஸ்வநாத பெருமான் அங்கே ஆட்சி செய்கின்றார். விசாலாட்சி அம்பாள் அங்கே, அன்னபூரணி தேவி அங்கே கோவில் கொண்டிருக்கின்றார். அதனால அன்னத்துக்கு குறைவில்லாமல் இருக்க வேண்டும் சொன்னா காசி அன்னபூரணியை சேவிப்பது என்பது வழக்கம். பட்டுக்கும் அல்வாவுக்கும் பேர் போன கஷேத்திரமாக இந்த காசி மாநகரம் விளங்குகின்றது. குமரகுருபரர் சென்று தங்கி அங்கே மடத்தை நிறுவி, இன்றும் தமிழர்கள் சென்றால் அங்கே அவருடைய மடத்திலே தங்கி காசி பகவானை சேவிப்பது என்பதெல்லாம் வழக்கம். திரிவேணி சங்கமம் என்று சொல்லப்படக்கூடியது. காலபைரவருடைய ஆதிக்கம் அங்கே இருக்கின்றது. 8 அஷ்ட பைரவர்களுடைய ஆதிக்கமானது அங்கே விளங்குகின்றது பெரியவர். பைரவர் எல்லா சிவன் கோவிலையும் இருக்கார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லா சிவன் கோவிலும் காவல் தெய்வமாக, ஆக சிவனுக்கு காவலாக இருக்கக்கூடிய அம்சம் இந்த பைரவ பெருமானார். இப்ப நம்ம ஒரு ஆபீஸ்ல ஒருத்தரை போய் பார்க்க போறோம், மேலதிகாரியை பார்க்க போறோம்னா டைரக்டா போய் பார்க்க முடியாது. ஒரு செக்யூரிட்டியோ ஒரு வாட்ச்மேனுடைய பர்மிஷன் இல்லாம நம்ம உள்ள போக முடியாது. அதுபோல சிவாலயங்களிலே ஒரு காவலுக்காக இருக்கக்கூடிய அம்சம் இந்த ஞமலி என்று சொல்லப்படக்கூடிய திசைமுக பாலகனாக விளங்கக்கூடிய இந்த பைரவ பெருமானார். அதனாலதான் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டா, சிவன் கோவிலுக்கு சென்றால் மிக முக்கியமாக பைரவரை சேவித்து வர வேண்டும். கும்பிட்டு விட்டு நான் சிவன் அருளை பெற்றேன், வேற எதையும் நான் எடுத்துன்னு போல, சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள், அது அவனுடைய பிரசாதத்தை தவிர நான் எதுவும் எடுத்துக்கொண்டு போகவில்லை என்பதனை பைரவரிடத்திலே சொல்லிவிட்டு அவருடைய அருளாசி பெற்ற பின்புதான் வர வேண்டும் என்பது சம்பிரதாயமாக விளங்குகின்றது பெரியோர். அதுபோல காசி மாநகரத்தினுடைய இப்ப சிவாலயங்களுக்கு அங்கங்க இருக்கக்கூடிய பைரவர் என்று சொன்னால், காசி மாநகரத்தினுடைய காவல் தெய்வமாக, எல்லை தெய்வமாக இந்த அஷ்ட பைரவர்கள் விளங்குகின்றார்கள். அங்கதான் முதலிலே தோன்றியது. ஆக சிவபெருமானுடைய 6 உட்பிரிவுகளிலே பைரவ உட்பிரிவு என்பது ஒன்று. நிறைய இருக்குது. ஆகையினாலே மாவிரத்தம் ஒன்று இருக்கு, வைராக்கியம் ஒன்று இருக்குது, பைரவ விரத்தம் ஒன்று இருக்குது. அதான் அகோரிகள் என்று சொல்லுது. ஆக காசியிலே மட்டும்தான் இந்த அகோரிகள் என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமாக சிவபெருமானை வேறொரு கோணத்திலே சிந்திக்கக்கூடிய அந்த பைரவ பெருமக்கள் வாழ்கின்றார். ஆக அவர்கள் அந்த பிணம் எரியும் போது அந்த எரிந்த பிணத்தை உண்ணக்கூடிய வழக்கத்தை கொண்டவர்கள், சாம்பலை உடல் முழுக்க பூசிக்கொண்டு தெரியக்கூடிய அகோரிகள் இன்னும் காசி மாநகரத்தில் இருந்து கொண்டு சிவபெருமானுடைய ஆதிக்கத்தினையும் அருளனையும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப இந்த காசி மாநகரத்திலே இதெல்லாம் காசி மாநகர சிறப்புகள். இதுல இப்ப நம்ம எப்படி போகணும் அப்படின்னு கேட்டா, 60 வயசு ஆன பிறகுதான் காசிக்கு போகணும். ஆக அது முதல்ல ராமேஸ்வரத்தை இங்க நாம இருக்கிறதுனால முதல்ல ராமேஸ்வரத்தை சேவித்து விட்டு அங்க இருக்கக்கூடிய மணலை எடுத்துக்கொண்டு காசி மாநகரத்திலே சேர்த்து அங்க இருக்கக்கூடிய கங்கா ஜலத்தினை கொண்டு வந்து நம்மளுடைய வீட்டிலே சேர்க்க வேண்டும், பூஜை அறையிலே. இன்னைக்கும் காசி தீர்த்தத்தை வைத்து வழிபடக்கூடிய இல்லங்கள் ஏராளம் பெரியவர்கள். அது மட்டுமல்ல, எந்த சுபகாரியங்களாக இருந்தாலும் கலசத்திலே ஒரு நீரினை சேர்த்து வைப்பது என்பது வழக்கம். அது எந்த நீராக இருந்தாலும் அது கங்கா ஜலமாகத்தான் அது கருதப்படுகின்றது. கங்கையாகப்பட்டவள் பூமியிலே பிறக்கவில்லை, அது எம்பெருமானுடைய ஜடாமுடியிலே இருந்து தோன்றி பிற்பாடு நாராயணுடைய திருப்பாத கமலங்களை தழுவி கொண்டு பகீரதனுடைய பெருமுயற்சியினாலே இமாச்சல பர்வதத்திலிருந்து கங்கை நதியானது உற்பத்தியானது என்று புராணங்கள் மிக அழகாக கூறுகின்றன. ஆக காசியிலே இயல்பாக இறந்தால் முக்தி. இப்ப திருவாரூரிலே பிறந்தால் முக்தி, திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி,
சிதம்பரத்தை தரிசனம் பண்ணினால் முக்தி. ஆக காஞ்சிபுரத்துல ரொம்ப பக்கத்துல தான் இருக்கிறோம். காஞ்சிபுரத்திலே வாழ்ந்தால் முக்தி, காசியிலே இயல்பாக இறந்தால் முக்தி என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கின்ற காரணத்தினாலே நேரடியாக சிவனுடைய பதத்தை அடையக்கூடிய ஆன்மாக்கள் காசி நகரை அடைகின்றன, முக்தி ஸ்தலமாக விளங்குகின்றன. 7 முக்திக்குரிய தலங்களிலே காசி மாநகரம் விசேஷமாக விளங்குகிறது. இப்ப காசிக்கே போக முடியல அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? இங்க தமிழ்நாட்டிலே காசிக்கு இணையாக சில தலங்கள் புராணங்களிலே சொல்லப்படுகின்றன. அதனால நிறைய தலங்கள் இருக்கு. திருவெண்காடு முதனுக்குரிய திருத்தலம், காசிக்கு இணையான ஒரு திருத்தலமாக 3 தீர்த்தங்களை கொண்டு இருக்கக்கூடிய திருத்தலமாக திருவெண்காடு அமைகின்றது. மகாலிங்கேஸ்வரர் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவிடை மருதூர் என்று சொல்லப்படக்கூடிய திருத்தலம் காசிக்கு இணையான திருத்தலமாக, யமதர்மனே தன்னுடைய தண்டத்தை வைத்து வணங்கி ஆக சிவபெருமானை வணங்கிய இடமாக ஸ்ரீவாஞ்சியம் என்று சொல்லப்படக்கூடிய இடம் காசிக்கு இணையான திருத்தலமாக சொல்லப்படுகின்றது பெரியோர்கள். இப்படி பல்வேறு கஷேத்திரங்கள் தமிழ்நாட்டிலும் காசிக்கு இணையாக, மயூரநாதர் மாயவரத்தில் இருக்கக்கூடிய மயூரநாதர் காசிக்கு இணையாக. அதனாலதான் அந்த ஐப்பசி கடைசி நாளிலும் கார்த்திகை முதல் நாளிலும் அந்த துலா தீர்த்தம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த காவிரியிலே மூழ்கினால் காசியிலே இருக்கக்கூடிய கங்கையிலே மூழ்கியதற்காக சமானம் என்று பெரியோர்கள் மிக அழகாக சொல்லி இருக்கின்றார். சரி, இவ்வளவு சிறப்புகள் இருக்கக்கூடிய காசி மாநகரத்திலே இன்னைக்கும் அறிவியலுக்கு புலப்படாத ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டேன்னா, காசி மாநகரத்திலே கருடன் அந்த எல்லையிலே பறக்காது. காசி மாநகரத்திலே எல்லையிலே இன்னைக்கும் பறக்காது. காசி மாநகரத்திலே இருக்கக்கூடிய பல்லிகள் சத்தமிடாது, பல்லி சத்தமிடாது. காசி மாநகரத்திலே இருக்கக்கூடிய மாடுகள் முட்டாது. காசி மாநகரத்திலே புஷ்பிக்கக்கூடிய புஷ்பங்களுக்கு மனம் இல்லை. ஆக இப்படியாக பல்வேறு விஷயங்கள் காசியை சுற்றி நடக்கின்றன என்று சொன்னால், ஆக இதெல்லாம் என்ன காரணம்? இவ்வளவு காலகாலமாக இப்ப பல்லின்னு இருந்தா சத்தம் போடணும், ஒரு கௌலி சத்தம் போடணும், ஒரு பூன்னு இருந்தா அது புஷ்பித்தால் அது மனம் தரணும். பொதுவாக வட இந்தியால பார்த்தோம்னு சொன்னோம்னா இந்த மாதிரி விதவிதமான பூக்கள் இருக்காது. நம்ம மல்லி, முல்லை இது போன்று இருக்கக்கூடிய 96 வகையான மலர்களை தமிழ் இலக்கியம் மிக அழகாக கூறுகின்றன. இந்த மாதிரி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய இந்த துருக்கு சாமந்தி, அதுக்கும் ஒரு விதமான மனம் உண்டு. அது கூட காசியிலே இருக்காது. ஆனால் மாறாக இங்க இருந்து நாம ஒரு மல்லிப்பூவே முல்லைப்பூவே கொண்டு போனோம்னு வச்சுக்கோங்க, அது அங்கே மணக்கும். என்ன காரணம் என்று பார்த்தால் இது அறிவியல் கேட்டாத விஷயம். இப்ப புராண காரணம் என்ன, அதை யோசிக்கணுமோ இல்லையோ. என்னன்னு கேட்டா, இது ராமாயண காலத்துக்கு போக வேண்டிய விஷயமாக விளங்குகின்றது பெரியோர். என்ன நடக்குது? ராவணனுடைய சம்ஹாரமானது நிகழ்கின்றது. ராமபிரான் இங்கே வருகின்றான், ராமேஸ்வரத்துக்கு வருகின்றான். என்னதாக இருந்தாலும் அவன் ஒரு அரக்கர் குல தலைவன், ஒரு நாட்டினுடைய மன்னன். அதனால இவனுக்கு ஒரு தோஷம். அந்த தோஷத்தை தீர்க்கணும்னு சொன்னா அற்புதமாக லிங்க வழிபாடை பண்ணணும். ஆக அதுவும் ஆத்மலிங்க வழிபாடு என்று சொல்லப்படக்கூடிய வழிபாட்டினை ராமபிரான் மேற்கொள்ள வேண்டும். ஆகையினாலே ராமேஸ்வரத்துக்கு வந்து சிறிய திருவடியாக விளங்கக்கூடிய ஆஞ்சநேயரை பணிக்கின்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, நீ உடனே ஆகாய மார்க்கமாக காசி மாநகருக்கு சென்று அங்கே ஒரு ஆத்மலிங்கத்தை எடுத்துக்கொண்டு வா, இங்கே நான் பூஜை செய்ய வேண்டும் என்று சொன்ன காரணத்தினாலே ஆஞ்சநேயர் அங்க போறார். போன பிறகுதான் தெரிஞ்சது ஒரே லிங்கமா இருக்கு. அங்க இப்ப நம்ம திருவாரூர் போனாலும் அந்த கோவில் முழுக்க ஒரே லிங்கமா தான் இருக்கும். திருவாரூர் கோவில், திருவையாறு கூட காசிக்கு இணையான திருத்தலமாக கருதப்படுகின்றது பெரியவர்கள். தென் கைலாயம் என்று மிக அற்புதமாக அப்பர் பெருமானாருக்கு எம்பெருமான் கைலையம் பெருமான் காட்சி அருளக்கூடிய திருத்தலம் அந்த ஐயாற்று பெருமான். யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் முடப்பிடியோடு களிர் வருவன கண்டேன் என்று பாடுவார் அப்பர் பெருமானார். ஆகையினால் அப்படியாக ஆஞ்சநேயர் வந்தார். பார்த்தா எல்லாம் லிங்கமா, ஆனால் ராமபிரான் சொன்ன லிங்கம் எதுன்னு தெரியல. அதனால என்ன ஆயிட்டுன்னு கேட்டா, இது நன்னிமித்தமாக ஒரு அந்த ஆத்மலிங்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய பல்லி கத்திருச்சு. இது ஒரு சகுனம். ஆக அது மட்டும் இல்ல, அது பக்கத்துல இருக்க பூவானது அந்த லிங்கத்தை பார்த்து திரும்பி மலர்ந்து விட்டது. மேல இதுக்கு நேர் மேலாக ஒரு கருடனானது சுத்தியது. இன்னைக்கும் தத்துவம் என்னன்னா, சம்பிரதாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு சுபகாரியத்தின் போது ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த கோவிலுக்கு மேலே கருடன் வட்டமிட வேண்டும் என்பது இன்னைக்கும் சம்பிரதாயமாக விளங்கி. இது சுத்தின உடனே அனுமன் பார்த்தான், ஓ இதுதான் சகுனம்,
இந்த தடயங்களை வைத்துக் கொண்டு அந்த ஆத்மலிங்கத்தை அனுமன் கண்டுபிடிக்கிறான். அப்படியே பெயர்த்து அவனுக்கு தெரியாது இங்க பைரவருடைய காவலிலே இந்த காசி மாநகரம் விளங்குகின்றது என்று சொல்லி. அதனால என்ன பண்ணா, நேரம் ஆகாய மார்க்கமாக வரும்போது அந்த லிங்கத்தை எடுத்துட்டு அந்த அனுமன் தடுத்தாளப்படுகின்றான் அந்த பைரவரால். நீ யார்? நீ இங்க வந்ததன் காரணம் என்ன? ஆத்மலிங்கத்தை நான் எடுத்துக்கொண்டு செல்கின்றேன். இது பைரவ கஷேத்திரம், அதனால பைரவருடைய என்னுடைய கண்காணிப்பில் இருக்கின்ற காரணத்தினால் வாங்க, அனுமதி இல்லாமல் இதை எடுத்துன்னு போக கூடாது. ராமபிரானுடைய காரியத்திற்காக எடுத்துக்கொண்டு போறேன். இப்ப இங்க இருந்து பூஜை பண்ணா அது அங்க பூஜை பண்ணா என்ன? பூஜை தானே. ஆகையினாலே ராமபிரானுடைய நன்னிமித்தத்திற்காக எடுத்துக்கொண்டு செல்லுகின்றேன், வழிவிடு. பைரவர் பாக்குறார், ஓ இதுவும் நல்ல காரியம்தான், அதனாலதான் தென்னாருடைய சிவன் என்று நம்ம போற்றுகின்றோம், எந்நாட்டருக்கும் இறைவனாக அவனை ஏற்றுக்கொள்ளுகின்றோம், அதனால வாங்க. ஆகையினாலே மிக அற்புதமாக பைரவர் விட்டு கொடுத்துடுறாரு, எடுத்துன்னு போ அப்படின்னு. இப்ப அந்த இதுதான் இங்க வந்து பிரதிஷ்டையாச்சு, ராமபிரான் பூஜை பண்றாரு, அது இருக்கட்டும். ஆனால் இதற்கான காரணத்தை பைரவர் ஆராய்கின்றார். பைரவர் திரும்பி பார்த்தா, ஓஹோ இந்த ஆத்மலிங்கத்தை காட்டி கொடுத்தது இந்த பல்லியும் இந்த மேலே சுற்றிய கருடனும் இந்த புஷ்பமும் தான் என்று சொன்ன காரணத்தினாலே இது மூணுத்துக்கும் ஒரு சாபம். நீ வாய் இருந்ததுனால தானே கத்தன, இனிமே இங்க நீ கத்தப்படாதுன்னு ஒரு சாபம். அதனால பெரியவர்களே, அறிவியலுக்கு எட்டாத விஷயம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் காசியில கௌலி கத்தாது. அந்த பூக்கள் காசிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய புஷ்பங்களுக்கு மனம் இருக்காது, மனம் வாசனை இருக்காது இன்னைக்கு வரைக்கும். அது மட்டும் இல்ல, காசியினுடைய எல்லைக்குள்ளேயே கருடன் வராது, காசியினுடைய எல்லை பகுதிக்குள்ளேயே கருடன் இன்று வரை வருவதில்லை. அது மாடுகளாகப்பட்டது. இப்ப நாம இங்க தெரிய விட்டுறோம் மாடுகளை, அங்க இங்க அப்படி தெரிய விட்டுறோம். உண்மையிலேயே காசியிலே யாரும் மாடுகளை கட்டுவதில்லை. ஏன்னா போற மாடுகளுக்கெல்லாம் பூஜை, கோபூஜையானது நடந்து கொண்டிருக்கும் என்ற காரணத்தினாலே ஒவ்வொரு கோமாதாவும் அங்கே ஒரு தெய்வமாக அங்கீகரிக்கப்படுகின்ற காரணத்தினால் இன்று வரைக்கும் காசியிலே மாடு மூட்டி இருந்ததாக. இது எல்லாத்துக்கும் மேல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, காசியிலே இறக்கக்கூடிய, அதை நாம ஏற்கனவே சொன்னோம், காசியிலே இறந்தால் முக்தின்னு சொன்னோம். காசியிலே இயல்பாக இறந்த பிணங்களுக்கு நாற்றம் அடிப்பதில்லை. உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா அது பிணவாடன்னு ஒண்ணு சொல்லுவோம். அது இந்த மயிர் நகம் இதெல்லாம் எரியும் போது ஒரு விதமான துர்நாற்றமானது எழும், பக்கத்துல நிக்க முடியாது. அதனால்தான் இந்த அறிவியலான என்ன பண்ணிச்சுன்னு சொன்னா இந்த எலக்ட்ரிக்கல் கிரிமெட்ரி எல்லாம் வச்சுட்டு இப்போ. ஆகையினாலே காசியிலே எரியக்கூடிய பிணங்கள், அதனாலதான் அகோரிகள் அந்த பிணங்களை இன்னும் தின்னக்கூடிய நிலையிலே விளங்குகின்றார்கள் என்று சொன்னால் மிக. ஆகையினால அறிவியலுக்கு எட்டாத விஷயம் என்னன்னு கேட்டா, காசி மாநகரத்துல இந்த விஷயங்கள்லாம் மாடு மூட்டாது, புஷ்பங்களுக்கு மனம் இல்லை, கருடனாகப்பட்டவன் காசி கஷேத்திரத்தின் மேலே பறக்க மாட்டான், பல்லி சத்தமிடாது, பிணங்களுக்கு நாட்டம் அடிக்காது என்று இத்தனை விஷயங்கள் காசி மாநகரத்தில் இன்னும் அறிவியலுக்கு எட்டாத விஷயங்களாக விளங்குகின்றன.